அதிமுக நாங்கள் மட்டும் என்ன சளைத்தவர்களா அப்படின்னு சொல்லி வினோத் அண்ணன் ரெடியா இருக்காரு. அண்ணன் நீங்க தொடரலாம். சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, தாலிக்கு தங்கம் தந்த தங்க தாரகை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, இருபெரும் தெய்வங்களுடைய ஆசையோடு மிகச் சிறப்பாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ராணுவ கட்டுப்பாடோடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் ஏழை எளியோரின் முதலமைச்சர், விவசாயிகளின் முதலமைச்சர், வியாபாரிகளின் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எங்களுடைய பொறுப்பாளர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களை இந்த நேரத்திலே வணங்கி, இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அதே போல் மற்ற மாற்றுக் கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், இங்கே மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும், நியூஸ் தமிழ் சேனல் அனைத்து டீம்களுக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசுதான் நீலகிரி மாவட்டத்தில் எல்லா சாதனைகளும் செய்தது புரட்சி தலைவி அம்மா தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மாவட்டத்தை தனது சொந்த மாவட்டமாக நினைத்து இங்கே வாழுகின்ற சரி நம்மளுடைய படுகு சமுதாய மக்கள் கொண்டாடுகின்ற சரி எத்தையம்மன் திருவிழாவுக்கு அரசு விடுமுறை அளித்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல் தேயிலைக்கு விளைவீச்சு ஏற்படும்போது 2000 காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலகட்டத்தில் விளைவீச்சு ஏற்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் 2001 ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து கூட்டுறவு தொழிற்சாலைக்கு மட்டுமல்ல அனைத்து சிறு குறு விவசாயிகளுக்கு 2 ரூபாய் மானியம் தந்து காப்பாற்றினது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல் போன 10 ஆண்டு காலத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91 உதகையினோட வளர்ச்சிக்காக ரோஜா பூங்கா கொண்டு வந்தார்கள். 2011 முதல் 2021 வரை எங்களுக்கு 3 நிமிஷம் எல்லாம் பார்த்தது ஒரு நாள் தேவைப்படும், அவ்வளோ சாதனைகள் செஞ்சுள்ளோம். நீண்ட நாள் கனவு திட்டமான மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரி புரட்சி தலைவர் அம்மா அரசு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் முயற்சியிலே 447 கோடி மதிப்பில் உதகை நகரத்திலே பெற்று தந்தார்கள். தொட்டபெட்டா பக்கத்திலே 3 கோடி மதிப்பிலே தேயிலை பூங்கா அமைத்து கொடுத்துள்ளோம். அதே போல் உதகை நகரத்தினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 37 கோடி மதிப்பிலே கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றினது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலே. அதே போல் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடில்லாதவர்களுக்கு சுமார் 500 அடுக்குமாடி வீடு கேத்தி பிரகாசபுரத்திலே கட்டி கொடுத்தது நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். அதே போல் 40 ஆண்டு கால கோரிக்கையாக ஈழ்வாத்தீயா மலையாள பேசும் ஈழ்வாத்தீயா மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலே அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய முயற்சியிலே. உதகை பேருந்து நிலையம் 2 கோடி மதிப்பிலே நாங்கள் தான் புதுப்பித்தோம். அதே போல் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் 15 கோடி மதிப்பிலே, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் 20 கோடி மதிப்பிலே, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் சுமார் 80 கோடி மதிப்பிலே, அனைத்து அரசு துறை அலுவலகங்களும் சொந்த கட்டடமாக மாற்றினது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலே தான் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவருடைய முயற்சியிலேயே தான். அதே போல் என்ன சாதனையே நிறைய இருக்கு எங்களுக்கு. நீங்க 3 நிமிஷம் டைம் கொடுத்தா எப்படி? இந்த விளையாட்டுத்துறையிலே நம்ம சேரிங் கிராஸ்ல HIDP மைதானம் அதுல 6 கோடி மதிப்புல சிந்தட்டிக் ஓடுதளம் அமைத்து கொடுத்துள்ளோம். அதே மாதிரி குன்னூர் பகுதியிலே எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டம், அலக்கரை கூட்டு குடிநீர் திட்டம், கூடலூர் பகுதியிலே ITI உப்பட்டி பகுதியிலே ITI கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் தேவரசோலை கூடலூர் நாடுவட்டம் பகுதியிலே பேருந்து நிலையம், அதே போல் உதகைக்கு RDO அலுவலகம் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா. அதே போல் எஸ்பி வேலுமணி முயற்சியிலே நீலகிரி மாவட்டம் முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் மிக தரமான இணைப்பு சாலை பண்ணி கொடுத்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு. ஓகே சார். இப்ப அதிமுகவும் எங்களுக்கு 3 நிமிஷம் எல்லாம் பத்தாது, ஒரு நாள் கொடுத்தா கூட எங்களுக்கு சாதனை அவ்வளவு இருக்கு. இதுல 5% தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல 4 பக்கத்துக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். 4 பக்கத்துக்கு மிகப்பெரிய ஸ்கீம் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். இதுல நான் பேசுனது 3 நிமிஷம் தான் சார். ஓகே சார்.